ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட யூடியூப் சேனல் டோக்கன் ஸ்டூடியோவோட பேரை டோக்கன் தாய் ஸ்டூடியோன்னு மாற்றிட்டோம். அது ஏன் அப்படின்ற ரீசன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு டோக்கன் தாய் ஸ்டூடியோலாம் பேர் வைக்கலாம் இருந்தோம். பட் ஏன்னா அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால டோக்கன் ஸ்டூடியோன்னு வச்சோம். பட் ஏன்னா பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூடியூப்பில் டோக்கன் ஸ்டூடியோன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. என்னதான் 2-3 ஸ்பெல்லிங்ஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நாங்கள் ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். ஏன்னா அவங்க ஒருவேளை ட்ரேட்மார்க் வச்சுருந்தாங்கன்னா அதனால எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ட்ரேட்மார்க்னால் என்னென்னு தெரியும் அவங்களுக்கு. ட்ரேட்மார்க் பற்றி சொல்லணுன்னா, ட்ரேட்மார்க்னால் ஒரு கம்பெனியோட பேரையோ லோகோவையோ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் மற்றவங்களால அந்த பேரை யூஸ் பண்ண முடியாது. அப்படி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லீகலாக நிறைய விஷயம் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்ககிட்ட வார்னிங் கொடுக்க முடியும். நிறைய விஷயம் அவங்க மேலே அகேன்ஸ்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் எங்களோட டோக்கன் ஸ்டூடியோவை நாங்கள் டோக்கன் தாய் ஸ்டூடியோன்னு சேஞ்ச் பண்ணுறோம். இதனால நாங்கள் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலையும் டோக்கன் தாயெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். இதை சொன்னதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறமா நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.